Hello cuties, Assalamu alaikum. Welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு ஒரு சோப் மேக்கிங் வீடியோ. இன்னைக்கு நம்ம வந்து குப்பைமேனி சோப் தான் ரெடி பண்ண போறோம். குப்பைமேனி வித் அதிமதுரம் சோப். இது வந்து ஸ்கின்னை வந்து நல்லா வந்து பிரைட்டன் பண்றதுக்கும் உங்களுக்கு பிக்மெண்டேஷன்ஸ் இருந்தாலும் பிம்பிள்ஸ் இருந்தாலும் இல்லைனா அந்த ஃபேஷியல் ஹேர்ஸ் இதெல்லாம் ரிமூவ் பண்ண இந்த சோப் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். வாங்க இந்த சோப் எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி பக்கத்தில் பெல் சிம்லி கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் நம்ம சேனலை மிஸ் பண்ணாமல் ஃபஸ்ட் அதுக்கு நான் இன்றைக்கி வந்து குக்கும்பர் பேஸ் தான் எடுத்திருக்கேன். குக்கும்பர் கிளிசரின் பேஸ் எடுத்துக்கலாம் நீங்கள் இதுக்கு பதிலாக. இது வந்து குக்கும்பர் ஃப்ளேவரில் இருக்கிற ஒரு பேஸ் தான் இது. இதுலேயே வந்து உங்களுக்கு குப்பைமேனி பேஸும் கிடைக்கும். அது இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் வந்து குக்கும்பர் பேஸ் தான் எடுத்திருக்கேன். இன்றைக்கி ஒரு 200 கிராம்ஸ்க்கு வந்து குக்கும்பர் பேஸ் எடுத்திருக்கேன். இப்போ இது ஒரு பேனில் போட்டு நம்ம டபுள் பாயிலிங் வைக்கணும். ஸோ இது வந்து ஒரு பக்கம் டபுள் பாயிலிங் நம்ம வச்சிடலாம். இப்போ குக்கும்பர் எடுக்கிறதுனால அந்த குக்கும்பரோட பெனிஃபிட்ஸும் நமக்கு அந்த சோப்பில் கிடைக்கும். நீங்கள் பிளெயின் கிளிசரின் சோப் கூட எடுத்துக்கலாம். எல்லாமே உங்களுக்கு கெமிக்கல் ஷாப்ஸில் அவைலபிளாக இருக்கும். இன்றைக்கி நான் குப்பைமேனி பவுடர் தான் எடுத்திருக்கேன். குப்பைமேனி பவுடர் வந்து ஒரு 1 கிராமும் அதிமதுரம் பவுடர் ஒரு 1 கிராமும் எடுத்துக்கலாம். குப்பைமேனி வந்து உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் கொடுக்கும்னு. இதை நம்ம சோப்பாக ரெகுலராக யூஸ் பண்ணும்போது நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ நான் வந்து 1 கிராம் எடுத்துக்கிறேன். இது நீங்கள் வந்து டேபிள் ஸ்பூனில் உங்களுக்கு மெஷர்மெண்ட் இதெல்லாம் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து குப்பைமேனியும் 1 டேபிள் ஸ்பூன் வந்து அதிமதுரமும் எடுத்துக்கலாம். டீட்டெயிலாக சோப் மேக்கிங் பற்றி கற்றுக்கணுன்னா நம்மக்கிட்ட கிளாஸஸ் முசி ஹெர்பல்ஸ் கிளாஸஸும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் நிறைய முசி டிப்ஸ் தமிழ் சேனலில் வந்து நிறைய சோப் மேக்கிங் வீடியோ கோல்ட் ப்ராசஸ் மெல்டன் ப்ரோ இது எல்லாமே அதில் அப்லோட் பண்ணிகிட்ருப்பேன். க்ரீம் மேக்கிங் ஜெல் மேக்கிங் எல்லாமே அதில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுவுமே நீங்கள் போய் பார்க்கலாம். அதோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். இப்போ அதிமதுரமும் நான் ஒரு 1 கிராம் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த பவுடரை வந்து அப்படியே போட்டால் லம்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகும். ஸோ இதில் நான் டிஎம் வாட்டர் போட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்க போகிறேன். நல்ல ஒரு வாட்டர் கன்சிஸ்டன்சி வரணும். ரொம்ப வாட்டரியாக இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு இப்போ நான் பண்ணியிருக்கிற அளவுக்கு கன்சிஸ்டன்சி வரணும். இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து டபுள் பாயிலிங்கில் வச்சுருக்கோம். இப்போ அது நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஜஸ்ட் லைட்டாக இந்த மாதிரி ஸ்பேட்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது மெல்ட் ஆகிடும். கண்டிப்பாக டபுள் பாயிலிங் தான் வைக்கணும். இது நல்லா மெல்ட் ஆகணும். பார்த்திங்கன்னா நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்க குப்பைமேனியும் அதிமதுர பவுடரையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம டேரெக்டாக பவுடராகவும் ஆட் பண்ணலாம். பட் லம்ஸ் ஃபார்ம் ஆகும். இப்படி பண்ணும்போது உங்களுக்கு லம்ஸ் ஃபார்ம் ஆகாது. அதனால தான் நம்ம இந்த ப்ரொசீஜர் பண்ணுறோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் கண்டிப்பாக ஸ்டவ் ஆனில் இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் இதில் நான் வந்து எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணுறேன். இன்றைக்கி நான் வந்து லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில் வந்து ஃபியூ ட்ராப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 3 ட்ராப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க போதும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் நான் வந்து லைட்டாக க்ரீன் கலர் வேணும்னா லைட்டாக கலர் ஆட் பண்ணுறேன். சோப் மேக்கிங் கலர் தான் இது. சோப்புக்கு உண்டான கலர் தான் இது. ஜஸ்ட் ஒரு ட்ராப் ஆட் பண்ணி அதையும் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ நம்மளோட சோப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம வந்து மோல்டில் போப் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி மோல்டை ப்ரிப்பேர் பண்ணணும். இந்த மாதிரி ஐபி ரப்பிங் ஆல்கஹால் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இப்போ நம்மளோட சோப்பை வந்து இதில் போப் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இதில் வந்து பேஸ் வந்து நீங்கள் வந்து இதுக்கு கோட் மில்க்கும் எடுத்துக்கலாம். இந்த பேஸஸ் எல்லாம் ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து பக்கத்தில் உங்களுக்கு கெமிக்கல் ஷாப்ஸ் உங்கள் ஊரில் இருக்கிற கெமிக்கல் ஷாப்ஸ்லேயும் நீங்கள் போய் சோப் பேஸ்ன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 1/2 kg 1 kg கொடுப்பாங்க. அதில் நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா போப் பண்ணிவிட்டோம். மேலே பார்த்திங்கன்னா வந்து பபுள்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ இதை வந்து நம்ம ஐபி ரப்பிங் ஆல்கஹால் மேலே ஸ்ப்ரே பண்ணி அந்த பபுள்ஸ் எல்லாமே நம்ம வந்து போக வச்சிடணும். உங்களுக்கு டீட்டெயிலாக நீங்கள் இந்த மெல்டன் ப்ரோ கற்றுக்கணுனாலும் நீங்கள் முசி ஹெர்பல்ஸில் மெல்டன் ப்ரோ சோப் மேக்கிங் கிளாஸஸும் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு யாருக்கு விருப்பம் இருந்தாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ இதை வந்து நம்ம வந்து அப்படியே வந்து ட்ரை ஆக விட்டுறலாம். ஒரு 4 hours நல்லா வந்து செட் ஆகிறதுக்கு விட்டுறலாம். 4 hours அப்புறம் பார்க்கலாம். பார்த்திங்கன்னா 4 hours ஆயிடுச்சு. நம்மளோட சோப் நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. இப்போ மோல்ட்லேருந்து அன்மோல்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஈஸியாக நம்ம இந்த மாதிரி சிலிக்கான் மோல்டு இருந்தால் ஈஸியாக பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா டீ கப்ஸில் வந்து ஆயில் தடவி கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். இப்போ நம்மளோட குப்பைமேனி சோப் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து உடனே நீங்கள் செஞ்ச உடனே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய சோப் மேக்கிங் வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்மளோட முசி டிப்ஸ் தமிழ் சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது எல்லா டைப்ஸ்க்குன்னு யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் நிஷா.